ஸ்டூடியோ மார்க்கெட்ல வந்த 8 வருஷத்துல 559 ஸ்டோர்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணது இல்லாம, Zara, H&M மாரி பெரிய பெரிய பிராண்ட ரெவென்யூல பீட் பண்ணி, இந்தியாவோட டாப் ஃபேஷன் பிராண்டா இவால்வ் ஆயிருக்குங்க. சரி எப்படிடா பிரைஸும் கம்மியா குடுத்து, ரெவென்யூவும் நெறையா பண்ணி, காம்படிட்டரும் பீட் பண்றாங்கன்னு பார்த்தா, 3 பாயிண்ட் நச்சுன்னு மாட்டுச்சுங்க. ஃபர்ஸ்ட் பிளேயிங் வித் த கன்சியூமர் மைண்ட் செட். ஜூடியோக்குள்ள போனாலே மோஸ்ட்லி எல்லா பொருளுமே அண்டர் 999ல தான் இருக்கும். ஸோ மால்ஸ் போனாலும் சரி, இல்ல பிரைவேட் ஜூடியோ அவுட்லெட் போனாலும் சரி, மக்கள் நம்பி போனாங்க நம்ம பிரைஸ் பிராக்கெட்குள்ள இருக்கும்ட்டு. செகண்ட், மார்க்கெட்டிங் காஸ்ட். Zara, H&M மாரி பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் மார்க்கெட்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கப்போ, ஜூடியோ மார்க்கெட்டிங்ல இன்வெஸ்டே பண்ணல. இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் ஜூடியோக்கு மார்க்கெட்டிங்கே பண்ணதே. ஜூடியோவோட கண்டென்ட் பீப்பிள்க்கு புடிச்சிருந்தது அண்ட் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு லைக் அண்ட் ஷேர் கிடைச்சது. ஸோ இட் இஸ் அ வின் வின் சிச்சுவேஷன். தேர்ட், ஸ்டேயிங் அப் வித் த ட்ரெண்ட். போஸ்ட் கோவிட் இந்த ட்ரெஸ்ஸிங் இண்டஸ்ட்ரியில ஒரு சேஞ்ச் வந்துச்சு. அதாவது ஃபாஸ்ட் ஃபேஷனா இது இவால்வ் ஆச்சு. 3 மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம ட்ரெஸ்ஸிங்கோட ஸ்டைல் வந்து மாறிட்டே இருந்துச்சு. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட ஜூடியோ அவங்க ட்ரெண்டை 3 மந்த்ஸ் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஜூடியோ அவங்க இன்வென்ட்ரியை ஃபாஸ்ட் ஃபேஷன் மாடலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. இதனால Zara அண்ட் H&M கூட காம்பீட் பண்ணவும் முடிஞ்சிச்சு. செம்மையாக ஒர்க் அவுட்டும் ஆச்சு. ஜூடியோவில் பர்ச்சேஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோஸ் டு திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ்.